எல்லாருக்கும் வணக்கம். இது SNK பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் சைட்ல வந்து ரூஃப் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ரூஃப் போகிறதுக்கு என்னென்னலாம் பார்க்கணும், நான் ரூஃப் போகும்போது என்னென்னலாம் பார்க்கணுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கவர் பிளாக். இந்த கவர் பிளாக் வைக்கிறதுனால நம்ம ரூஃபோட ஸ்ட்ரென்த்தும் வந்து அதோட டியூரேஷனும் வந்து அதிகமாக நம்ப முடியுமா? உண்மைதாங்க. இந்த கவர் பிளாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிகலாக வச்சு ஒரு ராட் வைக்கலாம், ஹரிசாண்டலாக வச்சு ஒரு ராட் வைக்கலாம். இந்த கவர் பிளாக் பிளேஸ் பண்ணால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்லாபோட டாப்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் இருக்கும், அந்த ஸ்லாபோட பாட்டம்ல பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி கவர் பிளாக் வச்சு நம்ம காங்கிரீட் போகிறதுனால நம்மளுக்கு கீழேயும் வந்து ஃபுல்லாக காங்கிரீட் போயிட்டு கீழே வந்து ராடு வந்து ரஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம ரூஃபையும் வந்து இந்த கவர் பிளாக் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் மெயினான விஷயம் ரூஃப் போகிறதுக்கு மட்டும் செக் பண்ண வேண்டியது இந்த கவர் பிளாக் எல்லா இடத்துலையும் வந்து ஒழுங்காக பிளேஸ் பண்ணியிருக்கமான்னு தான். பார்த்தீங்கன்னா ரூஃபில் வந்து நம்ம மெயின் ராட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ராட்ஸ் கொடுத்துருப்போம். மெயின் ராட்ஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் வரும், அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ராட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே டாப்பில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூஃபுக்கு மேலே ஒரு பீம் கொடுப்போம். அந்த பீம் தான் பார்த்தீங்கன்னா கன்சில் பீம். அந்த கன்சில் பீம் வந்து நமக்கு கீழே தெரியாது, நம்ம ரூஃப்லேயே வந்து அதை மறைச்சிருவோம். அதே மாதிரி சைடில் நம்ம அதர் வால்ஸில் கொடுப்போம் ஒரு சில பீம். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃபில் இறக்கி வைக்கிற ரூஃப் பீம். அந்த ரூஃப் பீம் வழியாக தான் வந்து நம்ம காலத்தில் லோடு இறங்கி நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் வரைக்கும் மூவ் ஆகும், லோட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஒன்ஸ் ரூஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வச்சு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, அது கீழே பேப்பர் வச்சிருக்குமான்னு செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம பேப்பர் வைக்காமல் காங்கிரீட் போடும்போது பார்த்தீங்கன்னா அது ரூஃப் பாக்ஸில் அடைச்சிக்கும். அது நம்மளுக்கு ஃபர்தராக நம்ம கீழே பிளாஸ்டிக் மண் உடைக்கும் போது அது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்லாம் கரெக்டாக ரூஃப் ஆரம்பிக்கிறோம் ஒன்ஸ் எலக்ட்ரிஷன் வச்சு செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி ஒரு வாட்டி நம்ம ரூஃப் ஸ்லாப்பில் எல்லா ராடும் பைண்டிங்காக இருக்கா, நம்ம வச்சிருக்க எல்லா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கா, கவர் பிளாக் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணியிருக்குமான்ட்டு ஒரு வாட்டி ஃபைனல் பண்ணிவிட்டு நம்ம ட்ராலி வச்சிருக்க இடம் வந்து கரெக்டாக சூட் ஆகுதா, கீழே வந்து ஜாக்கி ஸ்பேன் கரெக்டாக இருக்கா, சப்போர்ட் லோடு எடுக்குதா அப்படின்ட்டு சின்ன சின்ன எரர் எதாவது இருக்கான்றதை நம்ம ஃபைனலாக செக் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். மேலே ஆல் செட் ஓகேனா நம்ம நெக்ஸ்ட்டு கீழே பார்க்க வேண்டியது நம்ம மிக்சர் மிஷினில் வச்சு நம்ம எந்த ரேஷியோவில் வந்து நம்ம காங்கிரீட்டை மிக்ஸ் பண்ணுறது தான். ஜென்ரலாக நம்ம M20 பிளான் பண்ணுறோமா, M25 பிளான் பண்ணுறோமா, டிசைன் மிக்ஸை பொறுத்து நம்மளோட காங்கிரீட் ரேஷியோ மாறும். இப்போ நம்ம M20 பிளான் பண்ணோம் 1:1.5:3, அதாவது ஒரு பங்கும் பேகுக்கு 1.5 பங்கு மணல், 3 பங்கு ஜெல்லி. ஸோ இது மாதிரி வந்து ரேஷியோ மாறும். ஸோ நம்ம எந்த ரேஷியோவில் பிளான் பண்ணுறதை நம்ம கீழே மிக்ஸ் டிசைன் கொடுத்துட்டு கீழே கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறாங்களோட செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி ரூஃப் மேலே ட்ராலி வச்சு நம்ம காங்கிரீட் போகிற என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ரூஃப் மேலே நம்ம வந்து அதிக ஆட்கள் நிற்கிறத தவிர்க்கலாம். ஸோ நம்ம ரூஃப் மேலே வந்து ஹெவி லோடு இருக்காது, ஒரு ட்ராலி வச்சு நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம மேன் பவர் வச்சு ரூஃப் காங்கிரீட் பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆளுங்க ஒருத்தர் போவாங்க, ஒருத்தர் வருவாங்க. ஸோ அவங்க லோடு கொட்டும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தெரிக்கும், தேவையில்லாத வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். ஆட்கள் நடத்திட்டே இருப்பாங்க, கீழே ஜாக்கெட் பண்ண லோடெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அது மாதிரி ட்ராலி வைக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு காங்கிரீட்டும் வந்து ரெகுலராக ஒரு இன்டர்வலில் போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ பெரும்பாலும் இன்னும் ஒரு செகண்ட் ஃப்ளோரோ இல்லை தேர்ட் ஃப்ளோரோ காங்கிரீட் பிளான் பண்ணும்போது ட்ராலி வச்சு பிளான் பண்ணுறது வந்து எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு அதை தள்ளுறதுக்கு ஒரு 2 பேர் இருப்பாங்க. கரெக்டான பொசிஷனில் வந்து நம்ம ட்ராலி நிறுத்திட்டு இந்த மாதிரி தள்ளும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ஒரு இடத்துல நமக்கு போராயிடும். நெக்ஸ்ட் நம்ம இருக்கிற லேபரை வச்சு நம்ம அதை லெவல் பண்ணுறதோ இல்லை பீமுக்குள்ளே தள்ளுறதோ தள்ளிட்டு நம்ம வைப்ரேட்டர் போட்டு காங்கிரீட் வந்து காம்பேக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே மிக்சர் மிஷின் கிட்டேயும் லேபருக்கு வந்து ஜெல்லியோ மண்ணோ கொட்டும் போதும் ப்ராப்பர் ரேஷியோவில் போட்டுறாங்களா, நம்ம சொன்ன அளவு தான் போடுறாங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது போடுறாங்களா ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம என்ன தான் வந்து ரேஷியோ எப்படி பண்ணாலும் கீழே பண்ணுறோம் எந்த அளவு பண்ணுறாங்கன்றதை பொறுத்து நம்ம பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இந்த மிக்சர் மிஷினை மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுறாங்களா, ப்ராப்பர் ரேஷியோவில் வந்து ஜெல்லி மண் கலக்கிறான்றதை ஒன்ஸ் நம்ம ஒரு கீழே ஒருத்தர் வச்சு நம்ம எப்பவும் செக் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது. முக்கியமாக ரூஃப் காங்கிரீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரூஃபோட மட்டம் என்ன இருக்குன்றதை செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து கீழே ஷீட் வைக்கும் போது ஷீட் ஒரே மட்டமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. லைட்டாக 1 இன்ச்சு ஒரு பக்கம் ஏறி இருக்கலாம், இறங்கி இருக்கலாம், இல்லை ஒரு பக்கம் ஸ்லோப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டுலேஷன் இல்லாமல் நம்ம ரூஃப் பிளெயின் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூஃப் காங்கிரீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து ரூஃபோட லெவல் செக் பண்ணிக்கலாம். ஒரு டியூப் லெவல் வச்சு நம்ம ரூஃபோட லெவல் செக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கும், ஒரு ஏற்ற இருக்கும் இல்லாமல் ரூஃப் வந்து ஒரு நீட்டான சர்ஃபேஸில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காங்கிரீட் போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா நம்ம காங்கிரீட் பிளான் பண்ணுறது ஒரு 5 inches பிளான் பண்ணுறோன்னா இந்த ரூஃப் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அது 5 இன்ச்சோ 5.5 இன்ச்சோ அண்டுலேஷனில் ஒரு இடம் பள்ளமாக இருக்கும், ஒரு இடம் மேடாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஷட்டரிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம ரூஃபோட லெவல் செக் பண்ணிட்டு அப்புறம் காங்கிரீட் லே பண்ண ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ரூஃப் திக்னஸ் வந்து ஈவனாக ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி இது மாதிரி ஒரு ட்ராலி வச்சு காங்கிரீட் பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரூஃப் மேலே வந்து ஆட்கள் ஹெவியாக இருக்கிறத தவிர்க்கலாம். ஸோ ரேண்டமாக வந்து காங்கிரீட் போகிறதுக்கு ஆட்கள் போய்ட்டு வர தவிர்க்கலாம். டீசெண்டாக ஒரு 2 பேர் 3 பேர் வச்சு நம்ம காங்கிரீட் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ நம்ம ரூஃப் மேலேயும் வந்து ஹெவியாக லோடு இருக்காது. காங்கிரீட் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு ஹூக் வச்சுக்கிட்டு அதில் நம்ம போகிற காங்கிரீட்டோட திக்னஸ் 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல காங்கிரீட் போகிறோம் அதெல்லாம் செக் பண்ணிட்டு போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹைட் ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகும். ஸோ ஒரு இடத்துல அதிகமாக இருந்தாலுமே அதை நம்ம கொட்டும் போது ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹூக் வச்சு நம்ம அடிக்கடி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரீட் வந்து ஒரே லெவலில் இருக்கிறது மெயின்டைன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷீட்டோட லெவல் செக் பண்ணிடுறோம். அதேமாதிரி காங்கிரீட் கொட்டும் போது நம்ம ஹூக் வச்சு நம்ம ரூஃபோட லெவல் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காங்கிரீட் திக்னஸ் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ அண்டுலேஷன் இல்லாமல் ரூஃப் வந்து ஒரு பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கும்.
நெக்ஸ்ட் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காங்கிரீட்டில் கலக்க போகிற தண்ணி அதிகமாக இல்லாமல் ஆஸ் பர் நம்ம மிக்ஸ் டிஷன் என்ன ரேஷியோ கொடுத்துருக்கோமோ அது மாதிரி நம்ம ரூஃப் பிளான் பண்ணிட்டு போனால் நம்ம ரூஃபும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நம்மளோட காங்கிரீட்டும் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கும். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.